வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 13th ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு பார்த்தலாம். மார்க்கெட் வந்து ஹைலி மூவ்மெண்ட் இருந்துச்சு. மேலையும் கீழையும் கீழையும் மேலையும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. 25,900லேருந்து 25,600 அகைன் 750. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. அதாவது எப்பவுமே வந்து மார்க்கெட் வந்து சைலண்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி சைலண்டாகவே தான் இருக்கும். இப்போ இந்த ரீசெண்டாக அந்த 1 வீக்கில் என்னாச்சு, அதாவது ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து மார்க்கெட் என்னாச்சு, 26,370லேருந்து 25,500 வந்துருக்குது. ஆல்மோஸ்ட் 700-800 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியடில் மார்க்கெட்டில் வந்து அதனுடைய வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு இடத்துல வந்து எர்த்குவாக் வந்துச்சு அப்படின்னா அந்த எர்த்குவாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கண்டினியூவாக வந்து ஒரு சின்ன சின்ன குவாக் வந்துட்டு இருக்கும். அது மாதிரி தான் இப்போ மார்க்கெட்லேயும் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், அதாவது ஸ்கேல்பர் ட்ரேடர்ஸுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான நாளாக இருந்திருக்கும். அதாவது நீங்கள் வந்து எந்த இடத்துல புட்டு வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கு வந்து நமக்கு வெனஸ்டே, அதாவது தேர்ஸ்டே வந்து ஹாலிடே அப்படிங்கிறதுனால, அதாவது பொங்கலுக்கு நமக்கு வந்து ஹாலிடே விட கிடையாது. மகாராஷ்டிராவில் அங்கே வந்து லோக்கல் போலிங் இருக்குது. அதனால நமக்கு வந்து ஹாலிடே விட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நமக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நல்லா பண்ணலாம். பொங்கல் செலிப்ரேஷன் தேர்ஸ்டேங்கிறனால, சாரி, ஹாலிடே வந்து தேர்ஸ்டேங்கிறனால தேர்ஸ்டே இருக்கிற சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி நமக்கு வந்து வெனஸ்டே வந்துடுது. அதனால வந்து சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி எப்படி இருக்க போகுது, நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக வந்து யூஎஸ் பிரசிடென்ட் சின்ராஸு ட்ரம்ப் வந்து அட்ராசிட்டி கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன சொல்லிக்கிறாரு, ஈரான் கண்ட்ரி கூட யார் பிஸ்னஸ் வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து 25% அடிஷ்னல் டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஈரான் கூட வந்து அதிகமாக யார் பிஸ்னஸ் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் 25%. இப்போ இந்தியா வந்து ஈரானுக்கிட்ட இருந்தும் க்ரூடு வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து செக்மேட் வைக்கிறாரு யூஎஸ் பிரசிடென்ட்டு. நம்ம இந்தியா அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. என்ன போய் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்க? அவங்க பாட்டுக்கு கூவிக்கிட்டு இருக்கட்டும், நான் பாட்டுக்கு சைலண்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு சைலண்டாக தான் இருக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து தைவான் கூட வந்து ட்ரேட் டீல் வந்து மோஸ்ட்லி ஒரு 2-3 நாளில் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான சோர்ஸ் வந்துட்டு இருக்குது. தைவான் கூட வந்து ட்ரேட் டீல் வந்து 15% வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஏன்னா தைவானுடைய செமிகண்டக்டர்ஸ் வந்து யூஎஸ்க்கு தேவைப்படுது. வேர்ல்டு லெவலில் வந்து செமிகண்டக்டர்ஸில் வந்து ரொம்ப டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னா தைவான் தான். தைவான் செமிகண்டக்டர்ஸ் கம்பெனி வந்து ஒரு பிக் கம்பெனி. ஸோ அவங்களுடைய ஹெல்ப் வந்து யூஎஸ்க்கு தேவைப்படுது அப்படிங்கிறனால இப்போ வந்து 15% டேரிஃப் ஃபைனல் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து நாளைக்கு இல்லை அப்படின்னா நாளை மறுநாள், இந்த 2 நாளில் வந்து டேரிஃபை பற்றி அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதாவது ட்ரம்ப் கொண்டு வந்த டேரிஃபை வந்து லீகலா இல்லீகலா அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. மோஸ்ட்லி வந்து நாளைக்காக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை பற்றி வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து என்ன ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நான் கொண்டு வந்த டேரிஃப் எல்லாமே வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்கான பணம் வந்து நம்ம வந்து செலுத்த வேண்டி வரும் மற்ற நாடுகளுக்கு. அவங்ககிட்ட நம்ம வாங்கின பணத்தெல்லாம் நம்ம செலுத்த வேண்டி வரும். ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, இந்த கலைப்படத்துக்கு மத்தியில் யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே நல்ல டவுனில் இருந்து அப்படியே வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது. அதாவது எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. டவ் வந்து 0.17%, நாஸ்டாக் 0.26%, S&P 500 0.16% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி பட்டாசு கிளம்பிட்டு போயிருக்குது. இன்னைக்கு நியர்லி 3% ஹையில் போயிருக்குது. ஹேங்செங் இண்டெக்ஸ் 1% ஹையில் போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் கிஃப்ட் நிஃப்டி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 25,900 ஓப்பன் ஆச்சு, நியர்லி 900. அங்கேருந்து 25,700 வருது, மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக், மறுபடியும் 650 வருது, ஒரு பவுன்ஸ் பேக், ஒரு 600 வருது, மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக். ஸோ இந்த பால் கீழே தூக்கி போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அப்படியே ஒரு பவுன்ஸ் வந்துட்டு போகும்ல, அது மாதிரி இன்னைக்கு வந்து நல்லா இருந்துச்சு.
சென்செக்ஸ் இன்னைக்கு ஃபைனலாக வந்து 250 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 0.3% டவுனில் போயிருக்குது. 83,627 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 58 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 0.22%. 25,732 செட்டில் ஆயிருக்குது. மிட் கேப் 0.2% டவுனில் போயிருக்குது. ஸ்மால் கேப் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி, மீடியா, பிஎஸ்சி பேங்க், மெட்டல் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. மெயினாக வந்து பிஎஸ்சி பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணியிருக்குது. எஃப்எம்சிஜி, கேபிட்டல் குட்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஃபார்மா, ரியாலிட்டி 0.5% நியர்லி டவுன் வந்து க்ளோஸ் ஆகுது. இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்னைக்கு டிசிஎஸ் நியர்லி 0.7% ஹையில் போயிருக்குது. அதாவது எஸ்டர்டே வந்து ஒரு வீக்கான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 3,260 வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த 3,260 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி 2021 ஜனவரி மந்த்து டிசிஎஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 3,200 தான். ஓகேங்களா? இப்போ 5 வருஷம் கழிச்சு 2026 வந்து டிசிஎஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 3,200 லெவல். இதுக்கு நடுவில் 2024 ஆகஸ்ட் மந்த் என்னாச்சு 4,600 போயிட்டு மறுபடியும் இறங்கி இருக்குது. ஸோ இந்த 5 வருஷமா வந்து ஐடி கம்பெனியில் வந்து எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுமே இல்லை. இது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அதாவது டிசிஎஸ் மாதிரியான ஒரு ஜாம்பவான் கம்பெனியே வந்து இப்படி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் வந்து இன்னைக்கு லார்சன் அண்ட் டூப்ரோ சம் ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 5% டவுன் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது குவைத்தில் ஆயில் ப்ராஜெக்ட் அதனுடைய ஒர்த்து வந்து 8.7 பில்லியன் யூஎஸ் டாலர் அதனுடைய ப்ராஜெக்ட் வந்து கேன்சலேஷன் ஆகிருக்குது எல்என்டிக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்என்டி வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். அதுக்கப்புறமா வந்து எல்என்டி கம்பெனி வந்து இல்லை இந்த நியூஸ் வந்து உண்மை கிடையாது அப்படின்ட்டு இக்னோர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து எல்என்டி இன்னைக்கு வந்து 1,000 to 2,500 crore வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில். அதுக்கடுத்ததான் வந்து டாலர் இண்டெக்ஸ் 99 நியர்லி இருக்குது. கோல்டு வந்து $4,600 பெர் அவுன்ஸுக்கு வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. சில்வர் $86 பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது. குரூடு வந்து $64 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. யூஎஸோடைய 10-year பாண்ட் ஈல்டு 4.18% இருக்குது. அண்ட் பிட்காயின் $91,000 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸோடைய டேட்டா வந்துருச்சு. 1,500 crore வந்து இன்னைக்கு செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 1,181 crore பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 6:10க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 7 o'clock வந்து யூஎஸ்ஏலேருந்து இன்ஃப்ளேஷன் வரப்போகுது. மோஸ்ட்லி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வரலாம். 2.7% இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன். ஃபோர்காஸ்ட் வந்து 2.6% எக்ஸ்பெக்டேஷன். கோர் இன்ஃப்ளேஷன் 2.6% இருக்குது. அதே தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 100 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு மதியம் வெனஸ்டே 12 o'clock இந்தியாவுடைய டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் வருது. அது ப்ரீவியஸாக இருக்கிறது -0.32. இப்போ ஃபோர்காஸ்ட்டு 0.1%. ஓகே. இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, அதாவது எஸ்டர்டே வந்து 25,500 வந்துச்சு. அங்கே வந்து யூஎஸுடைய இந்தியா அம்பாசிடர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ட்ரேட் டீல் வந்து இன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அங்கேருந்து ஒரு ஷார்ப்பாக 300 பாயிண்ட்ஸ் வந்து பவுன்ஸ் ஆச்சு எஸ்டர்டே. அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு என்னாச்சு, நியர்லி வந்து 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஏன் அந்த ட்ரேட் டீல் வந்து இன்னும் ஃபைனல் ஆகலையா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, எஸ்டர்டே நடந்தது ஃபுல்லி மேனிப்புலேஷன் தான். மார்க்கெட் வந்து ஏற்றுறதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் ஒன்று வேணும்ல, அதுக்காக வந்து மார்க்கெட்டை வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து நியர்லி 50 பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து 50 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ அந்த நியூஸ் வந்து இன்றைக்கும் கண்டினியூ ஆகலையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது கொஷின். இதுதான் மார்க்கெட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து ஹையர் லெவலில் நம்ம வந்து காசியஸாக தான் இருக்கணும். ஓகே, பெரிய ஒரு டீல் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் ஏறும். இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் ட்ரேட் டீல் ஃபைனல் ஆகிடுச்சு, இதுதான் இந்த பர்சன்டேஜ் தான் டேரிஃப் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் ஏறும். அன்டில் தென் மார்க்கெட் வந்து வொலட்டிலிட்டி இருக்கும். மேலே போகும்போது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ரெஷ் பையிங் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல பாட்டம் வரும்போது நல்ல வேல்யூவான ஸ்டாக்கில் வந்து ஃப்ரெஷ் பையிங் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 2023 March 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 2023
இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது நியர்பை ஸ்ட்ரைக்ல எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அதாவது 84,000 காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு ரேலி வருது அப்படின்னா 83,800, 900 இல்லை 84,000 வருது அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டு அப்பப்போ நான் வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 ஹவர் கேண்டில். அதாவது எஸ்டர்டே பாருங்கள், இந்த லைனை போட்டு இந்த இடத்துல வந்து ரொம்ப காஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் நியர்பை லெவல் வந்துருக்குது 25,900. ஸோ அங்கே இருந்துட்டு 25,600, 715 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,800, 800க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 900 வரையும். ஸோ இது வந்து நாளைக்கு இருக்கிற ஒரு ஒரு காசியஸான ஒரு லெவல். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,640, தென் 25,600. 600 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் அரவுண்ட் 25,500. ஓகேங்களா? சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு வந்து ஹை அப்படின்னு சொல்ல முடியாது, 84,000. ஸோ இந்த 84,000ங்கிறது நாளைக்கு வந்து ரொம்பவும் குரூசியலான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? 84,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் மட்டுமே வந்து 84,250 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 84,000 மீன்ஸ் வந்து 84,050க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 84,250 வரையும் வரலாம். பட் 84,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நாளைக்கு. ஒருவேளை இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் 83,300ங்கிறது சப்போர்ட். ஓகேங்களா? 83,300 கீழெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்து இறங்குறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சென்செக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.